பசங்க இல்லைன்னா வேலையாகாது. சப்போஸ் எதனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு என்ன வந்தால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பானுங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வரமாட்டானுங்க. இவனுங்க தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அவனுங்க தான். நம்ம இப்போ நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கூட ஆனால் கூட கூட நிற்கிறது அவனுங்க தான். எல்லாமே அவங்க தான். ஒன்றும் நினைக்கல, அவங்க தான் ஜாலி இல்லைன்னா போதும். ஃப்ரெண்ட்ஷிப் தான். பேரண்ட்ஸை விட எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. நான் இது பண்ணாதான் ஃப்ரெண்டு அப்படி இல்லை, எதிர்பார்க்காத ஃப்ரெண்டு. எனக்கும் எதிர்பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். ஸ்கூல் டேஸ் தான் பெஸ்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளால வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நம்மளோடய கூட்டு போக முடியல. ஃபார்ச்சுனேட்லி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸாக அமைஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆத்திர வருஷத்துக்கு கையில காசு இல்லை அப்படின்னா கூட அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப தேவை நம்மளுக்கு. அது இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அது இதுனாலும் அவளுங்க கிட்டதான் நம்ம ஷேர் பண்றது எல்லாமே. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நல்லா ஜாலியா தான் இருந்தோம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அது சொல்ல முடியல. ஏன்னா யாரும் அவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. பாதி வரைக்கும் தான் யாரா இருந்தாலும். எப்படி ஃபேமிலி, அம்மா அப்பா, பிரதர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் நம்மள ஒரு பேக் போன் சொல்லலாம். நான் வந்து டிரான்ஸா ஆன பிறகு வந்து என் பேரண்ட்ஸ் என்னை வந்து வீட்டில் சேர்க்கல. வந்து அப்போ வந்து நீ வெளியே போக சொன்னாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்து போனேன். நான் ஒரு 3 months அங்கே தான் இருந்தேன். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எப்படி என்ன பார்த்துக்காங்களோ சேம் அதே மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டாங்க. சென்னை ஒரு டைம் வந்திருந்தாரு. பார்க்கும்போது என்ன அறியாமலே ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அவரை பார்த்து. அவர் நானும் அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப பேசி அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரு நான் பாக்குறதோ இல்லையோ அவர் என்ன வந்து பாக்குறாரு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் அவங்க தான் வந்து கண்டினியூவா கூட டிராவல் பண்றாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க. அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே வந்து ரெண்டல் வீட்ல தான் இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கி ஒரு பிளாட் வாங்கி இருக்கோம்னா வந்து அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் முதல் காரணமே. அவனுங்களே சேர்த்து கவர் பண்ணு. அவனுங்க தான் முக்கியம்க்கா. இவனுங்க இல்லைன்னா ஜாலியாகவே இருக்க முடியாது. இதுக்கு எதுலேயே ஃபன்னான விஷயம்னா எல்லாரும் எப்போ ஒன்னா இருக்கிறோமே எல்லாமே ஃபன்னான விஷயம் தான். இவனுங்க ஒருத்தன் கூட இல்லைன்னா ஃபன் இருக்காது. ஒருத்தன் மெயின் வரணும். அவன் இன்னைக்கு வரல, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்ட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், வரல. அவன் வரணுன்னா இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும். அவன் பேரு நாகா. ஆனா அவனை என்னைக்குமே பேர் போட்டு கூப்பிட்டது கிடையாது. அவங்க அப்பா பேரு பாலா வச்சுதான் அவனுக்கு கூப்பிடுவோம். அவன் இருந்திருந்தானா இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும். இங்க வந்ததுலயே ஒரு ஃபன்னுன்னா அவன் செருப்பத்திக்கு போட்டது, அவனை அழிய விட்டது. இவனால செருப்பை தேடி இருந்தா தண்ணி உள்ள போயிட்டு வரலன்னா சிரிப்பு வந்துருக்கோம். வந்துட்டான் எப்படியோ. இதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் நல்லா பண்ணியாச்சுக்கா. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும். கூடியே இருக்கிறானுங்க. இல்லாம இருந்தாலும் போர் அடிக்கும், இருந்தாலும் வெறுப்பா இருக்கும். அவங்கள தேத்தவும் முடியாது, இருறான்னு சொல்லவும் முடியாது. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் போவோம். இதுல ரொம்ப மெயினான விஷயம்னா அவன் இன்னொன்று தோக்கானுக்கிறான் போற வெள்ளை சட்டை. இந்த பையன் தான். திரும்ப மாட்டா அவனுக்கு கொஞ்சம் கேமரா பார்த்தா ஷை. அது ஃப்ரெண்ட்ஷிப் தான்க்கா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சொல்லுவாங்க அம்மா அப்பா தான், அவங்க ஃபர்ஸ்ட் தான். அவங்க வந்து வீடு இருக்க தான் இருப்பாங்க. மற்றபடி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா ஃபுல்லாகவே பசங்க தான். பசங்க இல்லைன்னா வேலையாகாது. சப்போஸ் எதனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு என்ன வந்தால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பானுங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வரமாட்டானுங்க. இவனுங்க தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஏதாவது இன்ஸ்டன்ட் இருக்குங்களா இந்த மூமெண்ட்ல வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது? நிறையா இருக்குக்கா. இப்போ கிளாஸ்ல எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் பேசவே தேவையில்லை, கரெக்டாக வந்து நிற்பானுங்க. பார்த்தாலே அவள் தான் சீனியர்ஸ்லாம் செத்துருவானுங்க. அது மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வெளியே இந்த மாதிரி எங்கன்னா ஏரியாவில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இவனுங்க வந்து நின்னாலே இவனுங்க பேர் சொன்னாலே விட்டுருவானுங்க. நான் ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படி அப்படின்னு இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. சாப்பிட்றேன்ட்டு வெறுப்பேற்றுவானுங்க. இதனால இவனுங்களை கொஞ்சம் இது பண்ணும். ஏதோ சொல்ல முடியாது, விடுங்க. மறக்க முடியாத 10th லைஃப்க்கா, அதை மறக்கவே முடியாது. இப்போதான் முடிஞ்சது. அது செம்ம ஜாலி. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் நினைக்கிறீங்க? ஸ்கூல் ஃப்ரெண்டா, காலேஜ் ஃப்ரெண்டா? என்னைக்குமே ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் இருக்கலாம், அது அந்த 3 வருஷம் தான். மற்ற இவனு கூட
ஃபுல்லாகவே இருப்போம். 12 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சாங் ஏதாவது? பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சாங்னா நிறைய இருக்குக்கா, எதற்கா சொல்லுவேன். சரி, டக்குன்னு ஏதாவது இந்த சாங் கொஞ்சம் வைப்பா கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்பலாம் வரும். அப்படியா? அதெல்லாம் கானா பாட்டு தான் கானா போக வரும். சரி, என்ன கானா பாட்டு? சாங் பேரே நண்பன் தான்க்கா. மூரா என்ன மூவி? ஃப்ரெண்ட்ஷிப் மூவினா நட்பே துணை தாங்க என்னைக்குமே. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸு முக்கியமா அது எமோஷனா இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. விஷ் பண்ணீங்களா ஃப்ரெண்டுக்கு? பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா பண்ணியிருக்கோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைஃப் இல்லை, அவ்வளவுதான். வேற என்ன சொல்லுங்க? எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்? எந்த அளவுக்குன்னா அவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான். அவனுங்க தான் நம்ம இப்ப நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கூட ஆனா கூட கூட நிக்கிறது அவனுங்க தான். எல்லாமே அவங்க தான். இப்போ நமக்கு பிரச்சனை கூட வந்து நிக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே அவனுங்க தான். பேரண்ட்ஸ் கூட நம்ம வெளியே தவிர்த்துருவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல என் கூட ஃபர்ஸ்ட் வச்சது யுவராஜ்னு ஒரு பையன். அவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ வரையும் அவன் தான் க்ளோஸ் எனக்கு. அதுக்கப்புறம் தான் இவனுங்க எல்லாம் சேர்ந்தது செட்டா. எதனால பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க அவங்கள? எந்த மூமெண்ட்னால ரொம்ப உங்களுக்கு பரவாயில்ல நம்மளுக்காக இப்படி பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? எந்த மூமெண்ட்னா புரியல. மிஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டே இருப்பான் என்ன சின்ன வயசுல. அதனால அவனை பிடிக்காது. அந்த பிடிக்காத விஷயத்தினால அவனை பிடிச்சிச்சு. சரி, மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் இந்த இன்சிடென்ட் வந்து மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத நிறைய இருக்கு. இப்ப திடீர்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் இல்லை. வீட்டுல திட்டு வாங்கினதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போய் இந்த மாதிரி தான். பீச் வந்து ஒரு மாதிரி சீக்கிரமா வந்துருவோம். வந்துட்டு நைட்டு 9 மணி 10 மணி லேட்டா போவோம். அப்ப திட்டு வாங்கினதான் ஞாபகம் வருது. அவனு கூட போனதெல்லாம் நினைச்சா. அதான் எங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் நல்லா நடந்தது. ஸ்கூல் ஃப்ரெண்டா காலேஜ் ஃப்ரெண்டா? ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் தான் எல்கேஜில இருந்து என் கூட தான் படிச்சான். 10th மாறிட்டான். இல்ல, பொதுவா ஸ்கூல் ஃப்ரெண்ட் பெஸ்ட் நினைக்கிறீங்களா காலேஜ்? ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். கண்டிப்பா ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் பெஸ்டா இருக்கும் எப்பவுமே. காலேஜ்ல வந்து 3 years ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படியும் அவ்வளவு நிலைக்காது எனக்கு தெரியல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்படியும் கடைசி வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். சாங்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் அவன் சொன்னான். நண்பன் சாங் தான் பிடிக்கும். கானா சாங் அது ஒன்றும் ரொம்ப ஃபேவரட். இப்போ அது எல்லாருமே கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போகுது. அதனால அந்த சாங் பிடிக்கும். என்ன சாங்? கானால நண்பன் சாங்னு ஒரு சாங் அது பிடிக்கும். மூவி என்ன மூவி? ஃப்ரெண்ட்ஷிப் மூவின்னு தனியா தெரியல. ஆனா இந்த டிராகன் படத்துல இந்த விஜய் சித்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூவி ரொம்ப பிடிக்கும். விஷ் பண்ணீங்களா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? எல்லாருக்கும் பண்ணோம். வந்திருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ இங்க இங்கதான். என்ன ஃப்ரெண்ட்ஷிப் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தீங்களா? இல்ல சும்மா கூப்பிட்டாங்க வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் டே தான், சும்மா தான் வந்தோம். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்கலாம். அவங்க தான் ஜாலி, இல்லைன்னா போதும். சரி, லைஃப்ல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு. இப்போதைக்கு என்ன வேணும்? ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு போனோம் இல்ல மறக்க முடியாத அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ வந்து செருப்பு தூக்கி வச்சது. செருப்பு தூக்கி? ஆமா, பீச் அங்க வச்சிட்டாங்க. அடுத்தமா வந்து எங்க போனாலும் இந்த பையன் இல்லைன்னா செம போர் அடிக்கும். இவங்க 2 பேர் இல்லைன்னா கணபதி பிரவீன் அவங்க 2 பேர் இல்லைன்னா சுத்தம் போர் தான். அங்க இன்னொருத்த நாகான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இருந்தா இன்னும் மேல சூப்பரா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வாழவே முடியாதுக்கா. அது உண்மைதான். அவங்க இல்லைன்னா எதுக்கு போர் தான் அடிக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனை வச்சுன்னா இவன் இருக்கான், இவன் நம்மளுக்கு எல்லாம் பண்ணுவான், அது ஒரு நம்பிக்கை. இவன் கடைசி வரைக்கும் நம்மளை விட மாட்டான், அது ஒரு பிரச்சனை. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஹர்ட்டிங்லாம் எதுவுமே நடந்தது இல்லை என் ஃப்ரெண்ட்ஷிப்ல. அப்போ 5 பேர் சண்டை போட்டுப்போம், திரும்பி ஒன்னா பேசிப்போம், அவ்வளவுதான். அதுவும் நான் விளாடும் போது தான் டென்ஷன் ஆகும் எல்லாருக்கும். சண்டை வருங்களா? அதான் விளாடும் போது தான் சண்டை வரும். ஆமா, இந்த பையனா சீட்டிங் பண்ணி ஆடுவான். நாங்க சாங்கே கேட்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது. நட்பே துணை,
ஃப்ரெண்ட் நண்பன் ஃப்ரெண்ட்ஸ் 3 படம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுங்க. இப்படிக்கு கௌஷிக். ஹாய் ஹாய். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிட்டீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? விஷ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேரண்ட்ஸை விட எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆலியா, கிரேசி, நிறைய பேர் இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்காக என் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுனாலும் அவங்க கிட்ட சொல்லலாம். பட் பேரண்ட்ஸ் கிட்டன்ற போது கொஞ்சம் யோசிக்கலாம் சொல்லலாமா. அவங்கன்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா ஆன்சர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அந்த பிரச்சனை இது பண்றதுக்கு. அவங்களும் நம்ம கிட்ட நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதனால பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறது நல்லது. மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்குங்களா? மறக்க முடியாத மூமெண்ட்னா இப்போ ரீசெண்டா ஃபேமிலியில கொஞ்சம் சண்டை இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத. ஏதாவது ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்கா? சரி, என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டா, நான் எதிர்பார்க்கவே அவர்கிட்ட இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? அதாவது இப்ப நம்மள பிடிக்கலன்னு நம்ம கிட்ட நேரா சொல்லலாம். ஆனா நம்மள பத்தியே வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்றதுன்ற போது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும். ஸோ அவங்க அத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிட்டேன். அந்த மாதிரி நடந்திருக்கு? நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க? அவாய்ட் ஆயாச்சு. 3 years ஆயிடுச்சு அவங்க கிட்ட எல்லாம் பேசியே. அந்த இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இன்சிடென்ட்னா ஒன்றும் இல்லை. எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி இப்ப தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து நான் இந்த ஏஜ் வேணான்னு சொல்லுவேன். பட் அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க. பட் என்னால அது இருக்க முடியாதுல்ல, அவங்க ராங் வேலை போறாங்கன்றதுனால. ஸோ அதனால நான் அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் ஆகி வந்துட்டேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் இன்னும் காலேஜ் போல, நான் 12th தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஏதாவது? ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னா எனக்கு முஸ்தபா சாங் ரொம்ப பிடிக்கும். அதுல வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மூவின்ற போது நண்பன் மூவி பிடிக்கும். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஆக்சுவலா நான் இன்னும் விஷ் பண்ணல யாருக்குமே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ ஹாப்பி பர்த்டே. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேணும். ஏன்னா நம்ம அப்பதான் நம்மகிட்ட இருக்க விஷயங்கள்லாம் தாட்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம், அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து காலேஜ் வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஒரு அனுபவம். அவங்களாம் நம்ம திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது திருப்பிலாம் அவங்க எப்படா வந்து பார்ப்போம், அந்த மாதிரி இதெல்லாம் நான் யோசித்தோம். ஒரு சிலர்லாம் பண்ணியிருக்க மாட்டோம் காலேஜில், அதை பண்ணியிருக்கலாமேடான்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரணேஷை சொல்லலாம். நான் வந்தா பிரணேஷ், நான் வந்து ஒரு விஷயத்துக்கு வரமாட்டேன்னு அவன் சொன்னான் என்கிட்ட வந்து, இப்போ வாடா நாளைக்கு காலேஜ் முடிச்சா பார்க்க முடியாது, இப்போ வந்தாதான் அப்படின்னா. அது சொன்னதுக்காக வந்து போனேன். அதுக்கடுத்து அது ஆஃப்டர் அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்த பின்னாடி நல்லா இருந்துச்சு, நம்ம போகலைன்னா அதை மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைச்சேன் அவன் சொன்னனால. அடுத்து வேற எனக்கு எல்லா பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு யாராவது இருக்காங்க? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட்ல இருந்து ரொம்ப பெஸ்ட். சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்பயுமே பேசுவான், ஃபோன் அடிச்சு கால் பண்ணி பேசுவான். ஊர்ல வந்தோடனே மச்சான் எப்படி மச்சான் இருக்கேன்னு பேசுவான். நல்ல ஃப்ரெண்டு தான். இதையும் எதிர்பார்க்காத ஃப்ரெண்டு, இது பண்ணாதான் ஃப்ரெண்டு அப்படி இல்லை, எதிர்பார்க்காத ஃப்ரெண்டு. எனக்கும் எதிர்பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். எதிர்பார்த்து பழகுறாங்க வந்து எனக்கு பிடிக்காது. மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள? ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மறக்க முடியாத மூமெண்ட்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். நான் அப்போ போனது கிடையாது. அந்த இதில் அந்த ஃபாரஸ்ட் வழியா, அந்த ஃபாரஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ல, அது வழியா போனோம். அது எனக்கு மறக்க முடியாதா இருந்துச்சு. அது கொஞ்சம் இயற்கை, எனக்கு நேச்சுரல் ரொம்ப பிடிக்குமா. ஸோ வந்து அது நல்லா இருந்துச்சு எனக்கு போகும்போது. அது நான் மறக்க முடியாத சம்பவம். அப்புறம் லாஸ்ட்டாக கொடைக்கானல் போயிருந்தோம், அதுவும் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் தான். ஃப்ரெண்ட்ஷிப் விஷ் பண்ணீங்களா? சரி, எல்லாருக்கும் விஷ் பண்ணேன். எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னு நினைக்கிறீங்க லைஃப்ல? அவனுக்கு இல்லாம நான் இல்லை, அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லலாம். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இல்லை, எல்லாருமே எனக்கு சைல்ட்ஹுட் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ்னாலே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இல்லை. அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? இப்போ ஆத்திர அவசரத்துக்கு கையில காசு இல்லை அப்படின்னா கூட அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது நடக்குது? போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சது. அதை பத்தி சொல்றீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சதுன்னா இதேதான். நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கும்போது நாங்க ஒரு 4 பேர் பைக்ல போயிட்டு இருந்தோம். ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தங்கிட்ட கிரைம் போயிருந்தது. அப்போ வந்து அவனை கலாய் அப்படின்னாங்க. அப்போ ஒரு பேர்டு வரல திட்டி ரோடா சுத்தி ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து அன்னைக்கு ஒரு பண்ணாயிடுச்சு, செம்ம பண்ணாயிடுச்சு. அது மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல மேம், இனிமே தான் பண்ணணும். பண்ணலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள கொஞ்சம் பீச்சுக்கு வந்துட்டேன். இப்பதான் போயிட்டு தான் பண்ணணும். இன்னும் நான் ஸ்டேட்டஸ் கூட வைக்கல. 2 பேர் மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பவானி, ராணி, இவங்க 2 பேரும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க 2 பேருக்கு தான் நான் சொல்ல விரும்புறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேரி. பவானி, ராணி. அவங்க தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஆமா, அவங்கதான். அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? விட்டு கொடுத்து பேச மாட்டாளுங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதுவா பேசுவாளுங்க. அது மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா? ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதான், ரொம்ப தேவை. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப தேவை நம்மளுக்கு. அது இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அது இதுனாலும் அவளுங்க கிட்டதான் நம்ம ஷேர் பண்றது எல்லாமே. அந்த மாதிரி மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது? மறக்க முடியாத மூமெண்ட்னா நாங்க பிரிஞ்சதுதான். அதுதான் எங்களோட மறக்க முடியாத மூமெண்ட். அதே மாதிரி எப்படி சொல்றது, நாங்க உட்காந்து சாப்பிடுறது, நாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சோம். அதுல நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம். அதான் இப்ப மாறிடுச்சு, எல்லாம் தனித்தனியா போயிட்டோம். அதனாலதான் எப்படி பிரிஞ்சிட்டோம்னா வேற வேற இது போயிட்டோம், பிரான்ச்சஸ். ஹார்ட்டிங்கான விஷயம் ஏதாவது நடந்திருக்குங்களா? ஹேர்ட்டிங் இல்ல மேம். இந்த மாதிரி என்ன ஹேக் பண்ணிட்டாங்க இன்னொருத்தவங்க? இல்ல இல்ல, அது எங்களுக்குள்ள நடந்ததே கிடையாது. எல்லாருமே விட்டு கொடுத்து போயிடுவோம், அவ்வளவுதான். என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பிடிக்கும்? அந்த இந்த சாங் வரும்ல, ஜோதிகா 3 பேர் இருப்பாங்க. தேவ தெய்வம் அந்த பாட்டு தான். அந்த பாட்டு கேட்கும்போது இவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்ச மூவி ஃப்ரெண்ட்ஷிப் மூவி? ஃப்ரெண்ட்ஷிப் மூவினா ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா பார்ப்போம். நண்பன் பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க லைஃப்ல? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் தான் மேம். சொல்ல தெரியல, ஆனா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஜாலியா தான் இருந்தோம். நல்லாதான் இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் அந்த அளவுக்கு டச் இல்லையா? இல்ல ஆமா. எப்படி ஃபோன் கால் அந்த மாதிரி தானா? ஆமா, ஃபோன் கால் தான். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஊர்ல இருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. ஊர்ல தான் இருக்காங்க. எதுனால உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். ரொம்ப கேரிங்கா இருக்கும் 2 பேருமே. அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறோம். ரொம்ப டீப்பா நினைக்கிறோம். எந்த மூமெண்ட்ல வந்து இவ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்காக இருக்கா அப்படின்னு எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? இப்போ நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கி ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போதான் வந்து தெரியும். அப்போ உடம்பு சரியில்லாம இருக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா, கூட இருப்பா. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல எல்லாம் பார்ட்டிங்கான விஷயம் ஏதாவது லைஃப்ல நடந்திருக்குங்களா ஃப்ரெண்டுக்குள்ள? இவ இப்படி பண்ணிட்டாலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? காலேஜ் ஃப்ரெண்டு பெஸ்ட் நினைக்கிறேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த டைம்ல இருந்திருக்காங்க. ஆனா அதோட காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் அதோட ரொம்ப நல்லா பழகி இருக்காங்க, நல்லா இது பண்ணிருக்காங்க. பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஏதாவது இருக்குங்க? தேவதை வம்சம் அந்த மாதிரி அந்த ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் மூவி? ஃப்ரெண்ட்ஷிப் மூவி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி கூட நல்லாதான் இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணியாச்சு.
ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கு, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து விஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாமே ஷேர் பண்றது, அதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். அப்புறமேட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம். அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? நிறைய பேர் இருக்காங்க. எந்த மூமெண்ட்ல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு இருக்கு அப்படின்னு ஷேரிங். ஓகே. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்க? நான் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் போக போக தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்குங்களா ஸ்கூல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட? இந்த மூமெண்ட் மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கேம் கிரவுண்ட்ல எல்லாம் விளையாடுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கு. அப்புறம் லஞ்ச் டைம்ல எல்லாரும் இன்னும் உட்காந்து சாப்பிடுறது, ஷேர் பண்றது லஞ்சஸ் எல்லாம். அதுக்கப்புறமேட்டு டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கும் போது அதெல்லாம் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன சாங்? ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, தட் சாங். மூவி? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு விஷ் பண்ணீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு? நிறைய பேர் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க லைஃப்ல? ஒரு கட்டத்துக்கு மேல அது சொல்ல முடியல. ஏன்னா யாரும் அவ்வளவு தூரம் கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. பாதி வரைக்கும் தான் யாரா இருந்தாலும். ஃப்ரெண்ட்ஷிப் பாதி வரையும் தான் சொல்றீங்களா? சில பேர் ட்ரூவா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் என் கூட இருக்கவங்க அப்படி இல்ல. ஹர்ட்டிங்கான விஷயம் நடந்திருக்குங்களா? நிறைய. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? நேம்ல வேண்டாம், இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட அதை சொல்றேன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லனா அதை போய் திருப்பி அவங்க கிட்டே சொல்றது, அது நிறைய நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-6 சண்டை வந்திருக்கு எங்களுக்குள்ளேயே. சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க. என்ன பிடிக்கும் அவங்க கிட்ட? எந்த மூமெண்ட்ல வந்து இவங்க நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு feel ஆகுது? என்னதான் சண்டை போட்டாலும் வந்து பேசிடுவோம் 2 பேருமே. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஒண்ணு. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். பெஸ்ட்ல காவியா. அவங்க மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன பிடிக்கும் அவங்க கிட்ட? புரியல. என்ன பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட? அவங்க ஆட்டிடியூட் தான். குழந்தை மாதிரி பண்ணுவாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட், எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்க? ஸ்கூல் தான். நல்லா சண்டை போடாது திருப்பி அவங்களே வந்து பேசிடுவாங்க சாரி கேட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன சாங் பிடிக்கும்? நட்புக்கு வயதில்லை அந்த பாட்டு. பிடிச்ச படம் ஃப்ரெண்ட்ஷிப் படம்? அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஹாய். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு விஷ் பண்ணீங்களா? விஷ் பண்ணிட்டேன். இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பவிஸ்ரீ பேரு. 15 வருஷமா இவன் கூட குப்பை கட்டிட்டு இருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. குட் பை. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பிரசன்னா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க் யூ. இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்திருக்கீங்களா இல்ல சும்மா வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக தான் சும்மா கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். மற்ற எல்லாம் நல்லா ஒர்க் போயிட்டு இருக்கோம். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் டேல இப்போ எல்லாம் ஃபேமிலிஸ் ஜாலியாக இருக்கலாம் வந்து பீச் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தர கூட சொல்லுங்க. இந்த குரூப் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல முக்கியமா? ஆமா, ரொம்ப முக்கியம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து. நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ வந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டம் கனிவு வந்தாலும் அவங்க வந்து சொன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ரொம்ப மஸ்ட் நான் நினைக்கிறேன் வந்து. எந்த மூமெண்ட்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு உங்களுக்கு தோணுச்சு? எல்லா டைமும் வந்து வெளில போறோம், ஜாலியா சுத்துறோம், விளையாடுறோம் கூட இருக்கிறோம். மற்றபடி வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு அந்த கடவுளுக்கு சமம் மாதிரி அவங்க தெரியுது எனக்கு வந்து. சோ எனக்கு ரொம்ப அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஓ, இந்த மூமெண்ட்ல வந்து நான் அப்பதான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். அந்த மாதிரி வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து டிரான்ஸா ஆன பிறகு வந்து என் பேரண்ட்ஸ் என்னை வந்து வீட்டுல சேர்க்கல வந்து. அப்போ வந்து வெளியே போக சொன்னாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்து போனேன்.
நான் ஒரு 3 மந்த் அங்கதான் இருந்தேன். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எப்படி என்ன பார்த்துக்காங்களோ சேம் அதே மாதிரி நாங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனால நான் ஃபீல் பண்ணேன். சிரிக்காது ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்குங்களா? ஹர்ட்டிங்கா அது நிறைய நடக்கும். நிறைய விஷயங்கள் ஹர்ட்டிங்கா இருக்கும். சண்டை போடுவோம், டெய்லியுமே சண்டை வரும். சண்டை எல்லாம் இருக்கவே இருக்காது. பட் நாங்க அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா நாங்க கேஷுவலா பேசுவோம், ஒண்ணுமே தான் நடந்துப்போம். அவ்வளவுதான் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எந்த மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும்? ஸ்கூல் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தோம். ஏன்னா சின்ன வயசு நல்லா ஜாலியா இருக்கும். ஸோ காலேஜ் படிக்கும் மெச்சூரிட்டி வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் ஸ்கூல்ல எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பிடிக்கும்? அந்த பாட்டு பிடிக்கும். முஸ்தபா அந்த பாட்டு கூட நல்லா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நண்பன் மூவில இருந்து கூட நான் ஒரு சாங் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் மூவி என்ன மூவி? நண்பன் மூவிக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கு விஷ் பண்ணல. காரணம் என்னன்னா பிஸி. சரி, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? இருந்தாங்க. காலேஜ் படிக்கும் போது இருந்தாங்க. சர்ச் மட்டும் இருக்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. எதனால அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க? நம்ம உணர்வுகளும் அவங்களுடைய உணர்வுகளும் ஒன்றிச்சிருக்கிற மேலே ஒரு ஃபீலிங். நம்ம நினைக்கிறது அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெட்டரான ஃபீலிங் இருக்கு. அதனால அப்படி தோணுது. எதனால நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால மறக்க முடியாத மூமெண்ட், மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு இது நினைச்சு சந்தோஷப்பட்டது என் ஃப்ரெண்ட்? நிறைய மூமெண்ட் இருக்கு, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஹார்ட்டிங்கான விஷயம் தான் நடந்தது இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஹாப்பி மூமெண்ட் மட்டும் கிடையாது, ஹாப்பி மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுலயும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த இன்சிடென்ட் ஏதாவது சொல்றீங்களா? நேம் சொல்ல வேண்டாம். இல்ல, அது காரணம் சொல்ல முடியாத இதுதான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த புரிதல்ல இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த வருது. அதனால ஸ்கூல், காலேஜ் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல் டைம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. நான் சின்ன வயசுலயே என் கூடயே இருந்தவர். அவரு இன்னைக்கும் நான் அவர் கூட எல்லாம் அதிகமா பேசுறது இல்லை. ஆனா அவரு என் மேல இன்னைக்கும் நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்காப்புல. நான் எப்போ ஊருக்கு போனாலும் என்னை தேடி வருவாரு, நான் தேடி போக மாட்டேன். அவர் தேடி என்ன பேசுவாரு. லாரன்ஸ் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச நண்பர்னா அதுதான். என்னுடைய சுக துக்கங்கள்ல கலந்துக்குவாரு. எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. நான் சின்ன வயசுல நானும் அவரும் தான் டிராவல் பண்ணுவோம். அதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம், 2 பேரும் சேர்ந்தா போதும். நான் வண்டி வச்சிருப்பேன், அவர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். இப்படிதான் டிராவல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வேலை நிமித்தமா சென்னை வந்துட்டேன். ஸோ ரொம்ப காலம் ஆச்சு அவரை பாக்குறதுக்கு. சென்னை ஒரு டைம் வந்திருந்தாரு. பார்க்கும்போது என்ன அறியாமலேயே ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்துச்சு அவரை பார்த்து. நானும் அவரை கட்டிப்பிடிச்சு ரொம்ப பேசி, அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் பாக்குறதோ இல்லையோ அவர் என்ன பாக்குறாரு. அப்படியான மூமெண்ட் எல்லாம் பார்த்த உடனே நெகிழ்ச்சியான மூமெண்ட் எல்லாம் நிறைய. ஃப்ரெண்ட போல மச்சான் அப்படின்ற பாட்டு தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த விஜயுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம். விஷ் பண்ணியாச்சு. 2 பேர் இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல ஷக்கீனா அப்படின்ற ஒரு பொண்ணு என்னுடைய பெஸ்டியா இருந்தா. அப்புறம் காலேஜ் டைம்ல யோ பிரசாத் அப்படிங்கிற ஒரு பையன் பெஸ்டியா இருந்தா. 2 பேருக்குமே விஷ் பண்ணியாச்சு. 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்பவுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்க பிடிச்ச விஷயம் என்ன? அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் எப்பயுமே அவங்கள பத்தி அதிகமா யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்கள அதிகமா கேர் எடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு இரிட்டேட்டா இருக்கும். பட் ஒரு சில டைம்ல தனியா இருந்து யோசிக்க சொல்லதான் தெரியும் நமக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கிறது. அந்த கேரிங்கான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
நமக்கு எப்பயுமே நம்ம லான்லியா இருந்தா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம் மாதிரி தெரியும். நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் வசதி நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அவங்க கிட்ட நம்ம மனசு வச்சு ஷேர் பண்ண முடியும். ஆனா அது உண்மையா இருக்கணும். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டதான் நம்மளால ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியும். மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்குங்க? மறக்க முடியாத இன்சிடென்ட் ஒரு தடவை எனக்கு காலேஜ் படிக்க சொல்ல ரொம்ப உடம்பு முடியல. அப்ப என் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இல்லை. அப்ப என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து நான் வந்து ரொம்ப லாங்ல இருந்து வருவேன். அப்ப 2 hours டிராவல் ஆகும். என் கூட வந்து அப்ப தனியா இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் ஐடியா இல்லைனாலும் என் கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து வீட்டுல கால் பண்ண வச்சு அவங்க வர வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா அவங்க வேலைகளை பார்க்க போனாங்க. அது வரைக்கும் என் கூடவே இருந்தாங்க. கேர் பண்ணாங்க. ஒரு பையன் பொண்ணுன்ற டிஃபரன்ஷியேட் இல்லாம நமக்காக கேர் எடுத்து நம்ம கூட ஒரு இன்சிடென்ட் அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். ஹார்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்குங்களா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சு? இவ இப்படி பண்ணிட்டாலே அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? எங்களுக்கு அதுவும் வந்து நிறைய காலேஜ் டைம்ல இருந்துருக்கு. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுல ஈகோ அதிகமா இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதோடய போட்டி தான் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு, ஈகோவா இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால வந்து ஒரு பெரிய சண்டைகள் நடந்திருக்கு. ஒரு 2 months கிட்ட நான் பேசாம இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆமா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக், ஜாப், ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் அவங்க தான் வந்து கண்டினியூவா கூட டிராவல் பண்றாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க. அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் நினைக்கிறேன். ஆனா நம்ம கிட்டவே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். என்னுடைய லைஃப்ல பெஸ்ட் ஆனது காலேஜ் ஃப்ரெண்ட். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னைக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பா விஷ் பண்ணல இன்னைக்கு. ஏன்னா அவனுக்கும் எனக்கும் சில கருத்து வேறுபாடுகள் 2 நாள் முன்னாடி நடந்தது. அதனால விஷ் பண்ணல. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க லைஃப்ல? ஃப்ரெண்டு லைஃப்ல வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற அனைத்துமே வந்து ஃப்ரெண்டு தான். அதாவது உறவினர்கள், அப்புறம் அம்மா அப்பா, அவங்களுக்கு அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட உண்மையா இருக்கும் போது வந்து அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து உண்மையா இருப்பாங்க. நம்ம எதையும் எதிர்பார்க்காம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கேர் பண்ணி எடுத்துன்னு போகணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பிடிச்ச விஷயம் கேரிங் தான். என் மேல கேரிங் இல்லாம என் ஃபேமிலி மேலே டோட்டலா கேரிங் வச்சு நடந்துக்கிறது தான். அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்போ நம்ம கூட தான் வந்து இருக்கணும்ன்றது இல்லை. நம்மளோட பெற்றோர்கள் உடம்பு சரியில்லைனால மெடிக்கல் எமர்ஜென்சினால அவன் வந்து நம்மளோட பெற்றோர்களை வந்து கேர் பண்றது, நம்மளை விட அதிகமா கேர் பண்றது வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கு? கண்டிப்பா நான் இன்னைக்கு வாழ்க்கையில வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி 4 பேர் எதிர்க்க ஓரளவு கௌரவமா, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே வந்து ரெண்டல் வீட்ல தான் இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கி ஒரு பிளாட் வாங்கி இருக்கோம்னா வந்து அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் முதல் காரணமே. அவன் தான் என்னுடைய ஒரு பிரதராவோ, ஒரு அண்ணனாவோ, ஒரு ஃப்ரெண்டாவோ எல்லாமே அவன் தான். அவர் பேர் சுதீஷ்குமார். அதான் இப்ப சொன்னல ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு விஷ் பண்ணலன்ட்டு, அதுவும் வந்து பல்ப் வாங்கின மூமெண்ட் தான். ஏன்னா நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நானும் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து பெங்களூர் போலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அவனுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால வர முடியல. அதனால யாருமே போல. அவனால நான் வந்து இன்னைக்கு வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்து நேற்று வந்து வடலூர் ஜூ போயிருந்தேன். இன்னைக்கு வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கேன். அதுவும் ஒரு ரீசன் தான். ஃப்ரெண்டுக்காக நான் பெங்களூர் போல. அவன் போலன்றதுனால நானும் வரல, அவன் வரலன்றதுனால நானும் போல. அவ்வளவுதான். டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். அவன் இல்லாம நம்ம போகக்கூடாது. வீட்லயும் சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அக்காங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஏன்டா நீ போல அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா நான் போலம்மா, சுதீஷும் வரல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா,
ஏன் அவன் வரல நீ போக வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் எதுவுமே சொல்லாம பதில் சொல்லாம இருந்துட்டேன். அவங்களுக்குள்ள சில கமாண்ட், உன்னோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி வந்து வரல, அதனாலதான் வந்து நீ போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள சில கமாண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. அந்த அளவு நாங்க இருந்தோம் இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாங்க விஷ் பண்ணல இன்னும். ஹர்ட்டிங்கான விஷயம் ஏதாவது நடந்திருக்கு? நிறைய நடந்திருக்குங்க. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சில இடத்துக்கு வெளியே போறோம்னா, சில டைம்ல வந்து காசு இல்லைன்னா கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மள வந்து தரக்குறைவா எடை போட்டு மதிப்பிடுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடை போடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம சரியா படிக்கலைனாலும் எடை போடுவாங்க. அது குழந்தையில இருந்து இருக்கிற இது. உங்களுக்கு லைஃப் அந்த மாதிரி நடந்திருக்குங்களா? கண்டிப்பா அந்த பண விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் இல்லை. எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு கிராஜுவேட்டட், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த ஏஜ் எல்லாம் கடந்து வந்ததுனால இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேடம் எப்பயுமே பெஸ்ட். இப்போ சுதீஷ்குமார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நடுவில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் எப்பயுமே எனக்கு பெஸ்ட்னு சொல்லுவேன். அவரு வந்து எனக்கு பெஸ்ட் தான். அவர் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து இல்லைன்றதை நான் ஃபீல் பண்றேன். ஆனா எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் தான் எப்பயுமே. ஏன்னா அது வந்து கள்ளங்கவடம் இல்லாத மனசுல வந்து நம்ம எப்பயுமே வந்து குழந்தைகள் வயசுல இருந்து விளையாடுவோம், கொள்ளுவோம். அவன் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆனாவோட இப்போவும் நம்ம மாமா மச்சான் வாடா போடான்னு சொல்லுவோம். இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல மற்றபடி கோலிக் ஃப்ரெண்ட்ஸோ வந்து வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் கண்டிப்பா பண்ணுவோம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈகோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு 10 வருஷம் கழித்து மீட் பண்ணா கூட அது பெரிய ஒரு இதுவா இருக்கும். நாங்க லாஸ்ட் மந்த் ரீயூனியன் ஸ்கூல்ல 20 இயர்ஸ் கழிச்சு பண்ணிருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் பார்த்த ஒரு சந்தோஷமே செம சந்தோஷம். அதோட மூமெண்ட்டே வந்து 3 மந்த்தா இருந்தது எங்க எல்லாருக்குமே. பிஃபோர் 3 மந்த் ஒரு மூமெண்ட் இருந்தது, ஆஃப்டர் 3 மந்த் அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஒரு மூமெண்ட் இருந்தது. யாருமே 20 வருஷம் கழிச்சு பாக்குறன்ற ஒரு மூமெண்ட் கூட இல்லை. எல்லாருமே வந்து வாடா போடா அதே கலாய்க்கிறது, அதே என்ஜாய் பண்றது அப்படிதான் இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மூமெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன சொல்லுங்க? முஸ்தபா முஸ்தபா டோன்ட் டைம் முஸ்தபா அந்த சாங் சொல்லலாம். ஈஸ்வரா வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா. மூவிஸ் மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூவிஸ் வரலாம். சொல்லு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல். சவுண்டா சொல்லு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் விஷ் பண்ணேன் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் ரொம்ப முக்கியம். வை பிகாஸ் எப்படி ஃபேமிலி அம்மா அப்பா பிரதர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் நம்மளை ஒரு பேக் போன் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல ரொம்ப முக்கியம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க, பட் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் கொஞ்சம் பிக் பண்ணணும். ஏன்னா கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃபார் எவர் அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரெண்டை பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும் அண்ட் பிட்ரேட் பண்ணக்கூடாது. தட்ஸ் இட். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் சார்? எத்தனை பேர்? பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னா எனக்கு ஒருத்தர் இருந்தாரு, பட் அவர் லேட்டு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு யாரும் இல்லை. பட் அவருக்கு அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க. That's it. அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? யா இந்த ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்குங்களா? மறக்க முடியாதுன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஒரு மூமெண்ட் மறக்க முடியாத மூமெண்ட் தான். ஸோ ஒரு மூமெண்ட்டை சொன்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்டோட இருக்கிற எல்லா மூமெண்ட்டுமே மறக்க முடியாது மூமெண்ட் தான். ஏதாவது பல்க் வாங்கின மூமெண்ட் இருக்குங்களா? ஃப்ரெண்டா போய் புக்க வாங்கினா அந்த மாதிரி ஏதாவது பண்ணையாது? ஃப்ரெண்ட்ஸோட இருந்து நம்ம பேசுறோம், ஃபன் பண்றோம்னா கண்டிப்பா பல்ப் வாங்கணும். இல்லைன்னா அந்த ஒரு பாண்டிங் ஒரு ஃபன்னியாலாம் இருக்காது. ஸோ நிறைய இருக்கு, எதுவும் ஸ்பெசிஃபைடா சொல்லத்துக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஹர்ட்டிங்கான விஷயம் ஏதாவது நடந்திருக்குங்களா? இந்த ஃப்ரெண்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனா இப்படி பண்ணிட்டான் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு?
இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹர்ட்டிங் வராது, பட் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். எப்படின்னா அது நம்ம நம்ம தப்பு தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் நம்ம எப்படின்னு இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பல்ப் ஷர்ட்டிங் அப்படின்னா அது வந்து நம்ம ஏத்துக்கிறது தான். நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு இருக்க பட்சத்துல அது வந்து எப்பவுமே அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது. அப்போ அந்த ஷர்ட் இருக்காது. மேபி அவங்க பண்ண தப்பா இருந்தாலும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை மிஸ்ஜட்ஜ் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அது மிஸ்கம்யூனிகேட் ஆகி அது அப்படியே பெருசா ஆயிருந்தா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக் எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கம்மி தான். விரல் விட்டு சொல்லிடலாம். ஒரு ஸ்கூல்ல ஒரு 4 பேர், காலேஜ்ல ஒரு 3 பேர், கொலீக்ல அப்படி யாருமே இல்லை. இப்பதான் பாண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா என் சர்க்கிள் ரொம்ப கம்மி. ஒரு 10 பேருக்குள்ள இருப்பாங்க, அவ்வளவுதான். எந்த எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஸ்கூல் லைஃபா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல? ஆப்வியஸா ஸ்கூல் தான். வை பிகாஸ் அவங்க இப்போ என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ என் கோர் ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்கூல் மூமெண்ட்ஸ் தான் ஆப்வியஸா. அது எல்லாருக்கும் விட எனக்கு அது பர்சனலா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சாங்? ஃப்ரெண்ட்ஷிப் லைக் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நமக்கு பிடிக்கும். சில ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண டைம் வரும். சில சாங்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டை மிஸ் பண்ண டைம் வரும். சில சாங்ஸ் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணி ஃபன் பண்ண மெமரிஸ் வரும். ஸோ இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அந்த முஸ்தபா சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அது ஒரு பாட்டு இருக்கு. ஒருத்தரை மிஸ் பண்ணன்னு சொன்னா அதுவும் இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இஸ் த பெஸ்ட் சாங். மூவி என்ன மூவி? மூவி சாரி எனக்கு இப்போ எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் டேலயா சார் விஷ் பண்ணிட்டீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு? இல்ல யாருக்கும் பண்ணல. யாருக்குமே பண்ணலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இல்லையா? இல்ல ஸ்டேட்டஸ் பார்த்தேன். பட் அது இப்போ ரீசெண்டா ஸ்டேட்டஸ்ல எதுவும் பெருசா வைக்கிறது இல்ல. அது அண்டர்ஸ்டாண்டிங் தான். யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு தேவையில்ல. ஓகே, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? கொஞ்சம் வரீங்களா? சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல்ஸ்ல, அதுக்கப்புறம் காலேஜ், இப்போ ஒர்க் பண்ற இடத்துல. ஸோ ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெபராஜ் இருக்காங்க, குமரவேல் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எந்த மூமெண்ட்ல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ணீங்க? இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து பரவாயில்ல நம்மகிட்ட நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னு எந்த மூமெண்ட்ல ஃபீல் பண்ணீங்க? நம்ம ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஃபன்னா அது ரொம்ப ஈஸியா நமக்கு ஹர்ட் ஆகாம அது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு நம்மள அடுத்த மூமெண்ட்டுக்கு யோசிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துல அவங்க ரொம்ப பெஸ்ட்னு ஃபீல் பண்ண தோணும். அந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குங்களா? இந்த சிச்சுவேஷன்ல வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ரீசெண்டா இப்போ அப்ரைசல் டேஸ்ல கூட சரியா எதிர்பார்த்த மாதிரியான அப்ரைசல் கிடைக்காத போது கூட கொலீக் வந்து அதை ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு அடுத்த வேலையை யோசிக்க வச்சாங்க. ஸோ அது மாதிரி எந்த மூமெண்ட் பெஸ்ட் நினைக்கிறீங்க? ஸ்கூலா, காலேஜா, இல்ல கூட கொலீக்கா? மொமெண்ட்னு பார்த்தா ஸ்கூல் டேஸ் தான் பெஸ்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளால வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நம்மளோடய கூட்டு போக முடியல. ஃபார்ச்சுனேட்லி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸாக அமைஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும். மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஷிப்? நடந்திருக்குங்களா? இப்போ வேலைக்குன்னு தான் சென்னைக்கு வந்தோம். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் செட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லாங்கர் டியூரேஷன்ஸ்ல கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் என்ன, அவங்க வீடு எங்கே இருக்கு, அவங்க அப்பா அம்மா யார் என்ன எதுவுமே தெரியாம ஜாப் ரிலேட்டடாக கனெக்ட் ஆகிட்டு அவங்களோட ரொம்ப அட்டாச் ஆனது. இங்கே ரீசெண்ட் மெரினா கூட வந்து பேச்சுலராக இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து நிறையா நியூ இயர் அன்னைக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ மெரினா வந்தால் கூட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப லவ்லியாக தான் தோணும். ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்குங்களா? என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கு. பட் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? நேம்லாம் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ்?
இல்ல இவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப உரிமையோட இருந்தவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயம் பண்ணிருக்காங்க. பட் அது சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. நடந்திருக்கு. சாங் கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அது இந்த இப்போ ரீசெண்டா ஒரு சந்தானம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு, ஜீவா சந்தானம், அதுக்கப்புறம் கூட வினய்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை பார்த்தாலே பாட்டுன்னு இல்லை, அந்த படத்துல சீன்ஸ் பார்த்தாலே ரொம்ப கனெக்டடா தான் இருக்கும். மூவியும் ஆமா, அந்த மூவி தான்.